பண்ணணும்னுக்காக பண்றதெல்லாம் மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு. ரோஷோன்றது உங்க டிக்ஷனே தெரியல. இப்பயும் சேர்த்து தர்றேன், கொஞ்சம் சேர்த்துக்கோ. என்னடா இது புதுசா இருக்கு, பாரபட்சம் இல்லாம அடிங்கடா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்ம் எடுத்தாங்கல்ல சிவகுமார் சௌந்தர்யாவும் அவங்கள வச்சு செய்யுங்க அப்படின்ட்டு பிக் பாஸ்ல உள்ள போட்டியாளர்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த சான்ஸ் தான் எதிர்பார்த்ததாச்சே. நம்ம எல்லாரும் சேர்ந்து வன்மத்தை கொட்டுன்னு கொட்டிடலாம்ல, அப்படிதாங்க நடந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒஸ்ட் பெர்ஃபார்ம் எடுத்த சௌந்தர்யா சிவகுமாரை லிவிங் ஹால்ல சென்ட்ரா ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு எந்தவித பாரபட்சம் இல்லாம அவங்க மேல உள்ள விமர்சனத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம சேச்சி என்ன பண்ணாங்கன்னா, சௌந்தர்யா மாதிரியே அப்படியே பைத்தியக்காரத்தனமா முடிய அப்படி ஒரு சொல்லட்டி சவுண்ட் நீ ஏதோ பண்ணணும்னு பண்ற, அது எல்லாமே மொக்கையா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ட்டு மூஞ்சிக்கு அடிச்சா அப்படியே சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம வர்ஷினி அக்கா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் நீங்க கியூட்னு நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அதெல்லாம் அப்படிலாம் பண்ணாதீங்க, அதை சுத்தமா சகிக்கவே இல்ல, பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து நம்ம சிவகுமாருக்கு ஆர்ஜே ஆனந்த் எந்திரிச்சு, சிவா உங்களை பாப்பாயா பார்க்க முடிஞ்சது, மற்ற நிறைய கேரக்டர்ஸ் பார்க்க முடிஞ்சது, ஆனா சிவாவா பார்க்க முடியல அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நாசுகா குத்துறாப்புல சிவாவை குத்திட்டாங்க. அடுத்து தர்சிகா சொல்றதுதான் ஓவர் வன்மம் போலுக்க. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, சிவாவை பார்த்து சிவா உங்களுக்கு ரோசம் மானம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா, எங்க வீட்டு உப்பையும் நான் தாரேன், அதை நல்லா கொட்டிக்கிட்டு ஒழுங்கா கேம் விளாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுமா, சௌந்தர்யாவோட பிஆர் டீமுக்கும் இது எச்சரிக்கை விடுற மாதிரி தான் பிக் பாஸ் டீமு சேர்த்து சௌந்தர்யாவை வச்சு செஞ்சுட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ கேமு வர்ஷினி தர்சிகா விளாடுறத விட அவ்வளோ கேவலமா சௌந்தர்யா விளாடல. அதே மாதிரி அந்த பக்கம் ரஞ்சித் சத்யா இவங்கள விட சிவகுமார் என்னமோ எனக்கு கேவலமா விளாடுற மாதிரி ஒன்றும் தெரியல. இதனால யார் சந்தோஷமா இருக்காங்களோ, சாச்சனா மட்டும் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம டேடி விஜய் சேதுபதி இருந்தா சாச்சனாக்கு பல சலுகை வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பல சலுகை கிடைக்குதுங்க. எப்பயுமே லிவிங் ஏரியால உட்காரல ஆண்கள் அணி பெண்கள் அணி தானே உட்காருவாங்க. இந்த பிக்சரை பாருங்க, ஆண்கள் அணி கூட சாச்சனா எவ்வளவு சந்தோஷமா அதுவும் சௌந்தர்யா வச்சு செய்யல பயங்கர குசியா இருக்காங்க போலுக்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.